சென்னை சிறப்பு நீதிமன்றம் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிடுச்சு, நான் தப்பு பண்ணலைங்க அப்படின்ற வார்த்தையை, என்னை குற்றவாளி என்று சொல்கிற அந்த வார்த்தையை நீங்கள் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையை நிறுத்தும் போது இதன் ஊடாலேயே கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ் தண்டனையும் நிறுத்தி வைக்கப்படும். இதுதான் இயல்பு. அப்போ நிறுத்தி வச்சுட்டு அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீங்கள் 1 மாத காலத்திற்குள்ள போய் சிறப்பு நீதிமன்றத்தில் பெயிலை வாங்கிக்கணும், வாங்க, வந்த பிறகு இந்த வழக்கை நீ குற்றவாளியா இல்லையா அப்படின்னு திரும்பவும் விசாரிப்போம். இப்போ நீங்கள் இந்த வழக்கில் கொடுங்க, இது ஒன்றும் பெரிய காசு இல்லைங்க, ஒரு 1,79,97,273 ரூபாங்க. இதெல்லாம் பொன்முடி ஒரு நாளைக்கு 4 நாளைக்கு செலவு பண்ணுற காசு. அவங்க குடும்பம்லாம் 65.99% வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்துருக்காங்க. அதாவது 1 கோடி ரூபா சேர்த்துருக்கோம்னா இந்த திமிர் தானே வருது இல்லை, ஏழைகளை பார்த்தா ஒரு ஏளனம், ஓசிங்கிறது, எஸ்சி அம்மா எந்திரிமா, பாடி லாங்குவேஜ். பொன்முடி கூட 1 கோடியே சில்லற தானே வந்திருக்குது. இப்போ உண்மையிலேயே பொன்முடி தன்னோட வாழ்நாளில் இவ்வளோ தான் சம்பாரிச்சிருப்பாரு வருமானத்துக்கு அதிகமாக. அன்னைக்கு காலகட்ட இதுவில் இந்த கணக்கு சார் சிக்கினது இவ்வளோ சார், சிக்காதது மிச்சம் இருக்குல்ல. அவருக்கான கல்வி நிறுவனங்களை நான் சொத்து மதிப்பை சொன்னேன், நிலங்களை சொன்னேன். அப்போது அதெல்லாம் சிக்கலை, வழக்காக வந்தது இது மட்டும்தான். அப்போ நீங்கள் போய் யாரையாவது கேளுங்க, எப்பா தமிழகத்தில் இருக்கிற அமைச்சர்களை யாருங்க ரொம்ப தூய்மையான சார்? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரில் நம்மோடு இணைக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி அவர்களுக்கான தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது உச்சநீதிமன்றத்தால். இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க சார்? தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா இல்லை திருடலன்னு சொல்லியிருக்கா? இன்றைக்கி என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க? தீர்ப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இது இவர் நம்ம பொன்முடிக்கு ஒரு இன்ட்ரீம் ரிலீஃப் தான். இவங்க முதல்ல போய் கேட்டதை நம்ம பார்த்தோம்னா அந்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் சஸ்பென்ஸ் ஃபார்மர் தமிழ்நாடு மினிஸ்டர் பொன்முடி சென்டென்ஸ், அதாவது பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனையை இது நிறுத்தி வச்சுருக்கு, அவ்வளோதான். இதில் போய் நம்ம வேறு ஒன்றும் சிறப்பாக இல்லை. அதில் என்ன சொல்கிறாங்க, திஸ் பெஞ்ச் டைரக்டட் டு பொன்முடி ஷல் அப்பியர் பிஃபோர் த ஸ்பெஷல் கோர்ட் அண்ட் கம்ப்ளீட் த பெயில் ஃபார்மாலிட்டிஸ் வித்தின் ஏ பீரியட் ஆஃப் 1 month. இவங்க நீதிமன்றத்துக்கு போகிறது இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கணும், நான் இந்த குற்றத்தை நான் செய்யலை அப்படின்னு கேட்டு தான் இவங்க போகிறாங்க. அப்போ நாம் இந்த முதலே நம்ம அதை பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வழக்கு டைரியில் தான் போச்சு, கேஸ் ஆகலை, அதாவது நம்பர் ஆகி அது ஏரிங் வந்த பிறகு தான் அதோட விசாரணை வரும். அதன் அடிப்படையில் தான் ஃபர்தர் ஆர்டர் இருக்கும்னு நம்ம சொன்னோம். அப்போது இப்போ இன்றைக்கி அது விசாரணைக்கு வந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வழக்கை நீங்கள் விசாரிக்கிற வரை நான் குற்றவாளி என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கு சஸ்பெண்ட் பண்ணுங்க, அதாவது இடைக்காலமாக அதுக்கு ஒரு தடை விதிங்க. நான் அதாவது சென்னை சிறப்பு நீதிமன்றம் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிடுச்சு, நான் தப்பு பண்ணலைங்க அப்படின்ற வார்த்தையை, என்னை குற்றவாளி என்று சொல்கிற அந்த வார்த்தையை நீங்கள் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையை நிறுத்தும் போதே அதன் ஊடாலேயே கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ் தண்டனையும் நிறுத்தி வைக்கப்படும். இதுதான் இயல்பு. அப்போ நிறுத்தி வச்சுட்டு அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீங்கள் 1 மாத காலத்திற்குள்ளே போய் சிறப்பு நீதிமன்றத்தில் பெயிலை வாங்கிக்கணும், வாங்க, வந்த பிறகு இந்த வழக்கை நீ குற்றவாளியா இல்லையா அப்படின்னு திரும்பவும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது லீகலாக எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயந்தான். இது ஒன்றும் பெருசாக இது சிறப்பாக வாங்கிட்டாரு, இல்லை பொன்முடி தவறே செய்யலை அப்படிலாம் இல்லை. ஒரு பிலிமினரியாக நம்ம போகிறோம், எனக்கு ஒரு இன்ட்ரீம் ரிலீஃப் கொடுங்க, என்னை குற்றமற்றவன், நான் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க, நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லுங்கள், அப்புறம் நான் குற்றம் செஞ்சேனா இல்லையான்றதை உங்கள் பார்வையில் நீங்கள் விசாரிங்க. இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இதில் என்னென்னா, நீதிமன்றத்தை மூடி ஆட்டி வைக்கிறார், எல்லா நீதிபதிகளும் சனாதனவாதிகளாக மாறிவிட்டார்கள், மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை தான் நீதிபதிகள் செய்கிறார்கள்லாம் இங்கே உருட்டிந்தானோ இல்லை. அப்படி நினச்சிருந்தா இன்றைக்கி இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்குமா? இங்கே அரசியலுக்காக நீதித்துறையும் இவர்கள் கலங்கப்படுத்துகிறார்கள். அதாவது 1-2 ஏதாவது மேபி அது இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயமாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நீதித்துறையை அசிங்கப்படுத்துகிற அந்த பேச்சை இதோட திமுக நிப்பாட்டணும். இப்போ அப்படியோ அந்த உள்நோக்கம் இருந்திருந்தால் இந்த தீர்ப்பு இன்றைக்கு, இந்த தண்டனை இன்றைக்கி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காது. இப்போ நீங்கள் இந்த வழக்கில் கொடுங்க, இது ஒன்றும் பெரிய காசு இல்லைங்க, ஒரு 1,79,97,273
97,273 ரூபாங்க. இதெல்லாம் வந்து பொன்முடி ஒரு நாளைக்கு 4 நாளைக்கு செலவு பண்ணுற காசு. அவங்க குடும்பம்லாம் வந்து 65.99% வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்துருக்கான். அதாவது 1 கோடி ரூபா சேர்த்துருக்கோன்னா இவங்க 1,65,00,000 சேர்த்துருக்காங்கன்றது தான். அதால் இது ஒரு பெரிய கேஸே இல்லை. இது என்ன, அது 1.25 கோடியா? 1.25 கோடினா அவங்களெல்லாம் ஒரு பெரிய காசா? இன்றைக்கு வந்து பொன்முடியின் வந்து அந்த சொத்து மதிப்பு அவர் வைத்திருக்கிற ஒரு 6-7 கல்வி நிறுவனங்களே 20,000 கோடிங்கிறான். ஏக்கர், அதாவது நிலங்கள் வந்து நியரிங் 9,000, அதாவது 900 ஏக்கர், 9,000 இல்லை 900 ஏக்கர், கிட்டத்தட்ட 896 ஏக்கர் நிலங்களை பொன்முடி வச்சுருக்கார். ஒரு சாதாரண ப்ரொஃபஸர் எப்படி இவ்வளோ வச்சுருப்பார்? பொன்முடி அப்பா அம்மா வாத்தியாருங்க. சனி ஞாயிறில் இந்த பட்டாப்பட்டி நிற்கிற வைப்பாங்களாம். அப்போ அதானே போட்டிருப்பாங்க. நம்ம அதை குறை சொல்ல, அவங்க குடும்ப சூழல். ஆனால் இவங்க இத்தனை பேர் நிறைய பிள்ளைகள் பொழுது, அதால் அவங்கள வருமானத்துக்கு இப்போ தானுங்க வாத்தியாருக்கெலாம் சம்பளம் அதிகம், அப்போல்லாம் கம்மி தானே. அப்படி பிஸ்னஸ் பண்ணி இப்போ அவன் வைத்த கழுவுனவங்க இன்றைக்கு இவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரர்களாக மாறி நிற்கிறார்கள். கோட்டீஸ்வரனா கொள்ளையடித்து மாறி நிற்கிறதுலாம் பிரச்சனை இல்லைங்க. அந்த திமிர் தானே வருது இல்லை. ஏழைகளை பார்த்தா ஒரு ஏளனம், ஓசிங்கிறது, நீ எஸ்சியாமா எந்திரிமாங்கிறது, அந்த பாடி லாங்குவேஜ். ஒரு தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல்வர் பேசுகிறார். நம்ம முதல்வர் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் அவரோட செய்கையிலேருந்து இருக்குதுன்னு வச்சிங்களேன். முதல்வர் பேசுகிறார். இங்கே இருக்கிற வந்து அமைச்சர் பெருமக்கள், பெருந்தகைகள் என்ன ஏழ்றையை கொண்டு வரான்னு எனக்கு தெரியல, என்ன பிரச்சனையை கொண்டு வராங்கன்னு தெரியல. நான் கண் விழிக்கும் போதே நான் வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்குமோன்னு தான் கண் வெடிக்கிற அளவுக்கு இருக்குது. நம்மளை 3வது கண் நம்மளை வந்து எப்பயுமே வாட்ச் பண்ணினே இருக்குதுன்னு ஒரு முதல்வர் உருக்கமாக காலில் விடாத குறையாக பேசுகிறார். அப்போது பொன்முடியின் நேரம் சிரிப்பு பார்த்தீங்கல்ல, அந்த ஆணவம் தான் இங்கே பிரச்சனை. சார் இப்போ யார் இவங்க வந்து திமுக எம்எல்ஏக்கள் இல்லை அமைச்சர்களுக்கு ஏன்னா சொத்து ஒவ்வொருத்தருக்கும் கம்மியாக இருக்கா? எவ்வளவோ கோடிக்கணக்கில் இருக்குது. ஏன் வந்து சிலர் மட்டும் விமர்சிக்கப்படுகிறார்கள்? அரசியல்வாதினாலே திருடுவான் அப்படி நிலைமைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் திருடுவதிலும் அந்த நெக்கல் இருக்குல்ல, ஏழைகளை பார்த்து ஏளனம் பண்ணுற புத்தி இருக்குல்ல, அந்த புத்தியை தான் இன்றைக்கி வந்து பல பேர் வந்து விமர்சனங்கள் பண்ணுறாங்க. அந்த வகையில் பொன்முடிக்கு வந்து அகங்காரம் தலை மேலே ஏறி இருக்குது. நீங்கள் இந்த ஒரு கேஸில் இன்றைக்கி வந்து இன்ட்ரீமாக ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கலாம். இன்னும் 2-3 வழக்குகள் அவர் மீது இருக்கத்தானே செய்யுது. சார் நம்ம சட்டம், நியாயம், தர்மம், இந்த இப்போ சொன்னல ஒரு கணக்கு, அவரோட மனைவி சம்பாரித்தது, அதாவது அவருடைய மனைவியின் பெயரில் வருமானமாக வந்ததாக காட்டப்பட்டது, இவரோட காட்டப்பட்டது, இந்த கணக்கெல்லாம் விடுங்க சார். இந்த கணக்கெல்லாம் போட்டால் இப்போ எவ்வளோ வந்து நிற்கிது? அந்த 1,79,97,273 தான் வந்து நிற்கிது. அதுதான் இப்போ சார்ஜ் இந்த கேஸில். அது மட்டும்தானா? இது ஒரு தூசி சார் அவங்களுக்கு. அப்போது மாற்றவன் குற்றவாளி, மாட்டாதவரை நிரபராதி. இந்த அமௌண்ட் இன்றைக்கி மாற்றிருக்கு அந்த வழக்கில், அவ்வளோதான். இது ஒன்றும் பெருசாக இவங்களுக்கு நான் ரிலீஃபாக பார்க்கல. நாளைக்கு வந்து ட்ரெயினில் என்ன முடிவு வருதோ அதை பொறுத்து தான் இவர்களோட நிலை மாறும். இதில் என்னென்னா இன்றைக்கி பெரிய சர்ச்சையாக இல்லை அவர் வந்து திரும்பவும் எம்எல்ஏ ஆகிடுவாரா? ஆகிறதுக்கான வாய்ப்பு சட்டத்தில் இருக்குது. ஏற்கனவே வந்து அந்த 2 வருடம் அந்த தீர்ப்பு வந்தால் அவர் ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டார். அதாவது இது வந்து நோட்டிஃபிகேஷன் போகாமையே வந்து அந்த பதவி பறிக்கப்படும். அந்த மாதிரி தான் நம்ம ராகுல் காந்திக்கு நடந்தது. அப்போ இன்றைக்கு இந்த 3 ஆண்டு தண்டனைன்னொடனே இங்கே நம்ம சட்டசபையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷனை, இந்த திருக்கோவிலூர் தொகுதி வந்து காலியாக இருக்கிறதா அறிவிக்க சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷனை நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. உண்மையிலே தேர்தல் ஆணையம் ஒரு சார்பாக நடக்கும் என்று சொன்னால் இந்த ஆணை போன உடனே அதை அறிவிச்சிருக்கணும். அவங்க அதில் ஒரு சுரங்கம் காட்டி அதில் பெண்டிங் தான் வச்சுருக்காங்க. அதில் திரும்பவும் இங்கே தலைமைச் செயலகத்திலேருந்து நம்ம சட்டசபை செயலகம் வந்து திரும்பவும் அங்கே அந்த நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக இவருக்கான வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியே வழங்கப்படலைனாலும் இது சம்மந்தமாக திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டை அணுகி நிச்சயமாக ரிலீஃபை வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரிலீஃப் கூட இது வரைக்கும் இந்த அப்பீல் மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வர வரைக்கும் திரும்பவும் உச்சநீதிமன்றம் இல்லை இந்த நிறுத்தி வச்ச சென்டென்ஸ் சரிதான், இவர் வந்து குற்றமற்ற நிரபராதி, இவரை போல் ஒரு தூய்மையான மனிதனை நாம் வந்து அரசியலில் பார்க்க முடியாது, தமிழகத்தின் மணிமகுடம் இவர் தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உத்தமர் திரும்பவும் இங்கே உத்தமராக வந்து நிற்பார். பகுஜன் சமாஜ் கட்சியோட எம்பி அவரோட வழக்கை ஒத்து பார்த்து தான் இவருக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதா சொல்கிறாங்க. அதாவதுங்க முதல்ல ஒரு 80s நினைக்கிறேன், அப்போல்லாம் வந்துங்க
இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாங்களே 2 வருடம் அல்ல அதற்கு கடந்து தண்டனை கொடுத்தா ஒரு சர்டன் டைம் பீரியட் கொடுத்துருந்தாங்க. அவங்க அப்பீல் போகிற வரைக்கும் அதை வந்து அந்த தண்டனையை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம். தண்டனைன்னு ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லிட்டாலும் அவன் அப்பீல் போய் ஒரு ஆர்டர் வாங்குற வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம்னு சட்டம் இருந்ததுங்க. நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் தான், நம்ம ராகுல் தான் அந்த பேப்பரை அந்த டிஸ்கஷன் வரும்போது தூக்கி அடித்தார். ஒருத்தன் குற்றவாளின்னு சொன்ன பிறகு அவனை உடனடியாக பதவி நீக்கம் செய்யாமல் அப்புறம் நான் அவனுக்கு வந்து டைம் நான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த டிஸ்கஷனில் தான் அதை நீக்கினாங்க. அது உண்மையிலே இருந்திருந்தால் பொன்முடி இன்னைய வரை அமைச்சராக இருந்திருப்பார். அதே போல் ராகுல் காந்தியோட பதவியும் போயிருக்காது. அவங்க தான் அதை வந்து ரீஒர்க் பண்ணாங்க. இன்றைக்கி திரும்பவும் அது வந்து அவர்களுக்கு ஒரு பலனளித்திருக்கு தான் நம்ம சொல்லணும். இப்போ பொன்முடியோட இந்த வழக்கின் தீர்ப்பு வச்சு இன்னும் பேலன்ஸ் இருக்க வழக்குகள் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் இல்லை மற்ற மந்திரி ஜெகதீரட்சணரும் இவங்களும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு இந்த கேஸோட தீர்ப்பு இருக்குமா? அரசு தரப்பில் இவர் தான் குற்றம் செய்தார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணுறது, அப்புறம் அவனுக்கு பெயிலில் வருது, சார்ஜ் ஷீட் போடுறது, அது பெரிய விஷயம் இல்லை. இந்த அக்ரன்ஸ் இந்த மாதிரி நடந்தது, இந்த நபர் வந்து இவரை கொலை செய்ய முற்பட்டார், அப்போ இவர் வருகிற போது கத்தியோடு வருகிற போது இங்கே இருந்த இவர் பார்த்தாரு அப்படின்னு ஒரு சாட்சியே வைப்பாங்க. அப்போ ஓங்கி வெட்டுற போது அந்தாலும் என்ன சொன்னான், அப்போது அரசு மருத்துவரை வந்து விசாரிப்பாங்க. அந்த மருத்துவர் சொல்வார் உடலில் வந்து பல காயங்கள் இருந்தாலும் அந்த உயிர் போவதற்கு மரணம் விளைவிக்கக்கூடிய காயங்கள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த கத்தியை ஓங்கி இவ்வளவு ஃபோர்ஸில் வெட்டினதால் இந்த அளவுக்கான ஆழம் பதிந்த காயம் உருவாகிருக்கு. இந்த காயம் வந்து இஸ் காசஸ் ஃபார் டெத், இதுதான் வந்து இறப்புக்கான காயங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த காரணங்கள்லாம் சொல்லி தான் அந்த சாட்சி விசாரிக்கப்பட்டு அது நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சரியாக ப்ரூவ் ஆன பிறகு தான் தண்டனை கிடைக்கும். அதால் நீங்கள் கொலை பண்ணுறதுக்காக உங்களுக்கு தண்டனை கிடைச்சிடாது, அதை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கின்ற வேலையில் அப்போ எவிடன்ஸ் தானே பேசும். இப்போ வந்து கொலை கேஸில் விடுதலை ஆகிறன்னா அப்போ அவங்க சாகலையாவன், சரி சாகலை, செத்துட்டான், சரி வேறு யார் கொலை பண்ணான்? இப்போ ஒரு எக்ஸை வந்து ஒய் கொலை பண்ணிடுறான், வந்து ஒய்யை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க, வந்துடுறான், ட்ரையல் எடுக்குது. எக்ஸை ஒய் கொலை பண்ணலன்னு நீதிமன்றம் ஒய்யை விடுதலை பண்ணிடுது. அப்போது எக்ஸ் செத்தது உண்மை, அவனை கொலை பண்ணது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ அதாவது தான் நம்மளோட நீதிமன்றங்கள் அந்த எவிடன்ஸை மட்டும்தான் பார்க்கும். இப்போ நீங்கள் ஒரு கேஸ் நடக்கும், 10 வருஷம் கழிச்சு ட்ரையல் வரும், இல்லை 20 வருஷம் கழிச்சு ட்ரையல் வரும். அது எவன் ஞாபகம் வச்சுருப்பான்? அந்த கொலை நடந்த போது இல்லை அந்த சக்ரன்ஸ் நடந்த போது ஒரு ஷார்ட் ஷீட் ஒன்று போடுவாங்க, குற்றப்பத்திரிக்கை. அந்த குற்றப்பத்திரிக்கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கேள்வி நீதிமன்றம் கேட்க. இப்போ சாதாரணமாக நீதிமன்றம் ஏம்பா நீ வந்து இந்த பொருளை திருடினியா அப்படின்னு கேட்காது. நீங்கள் இந்த பொருளை எடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆம் இல்லை, விளக்கலாம் இல்லை, எடுத்தியா எடுக்கலையா, ஆம் இல்லை, அவ்வளோதான். அதை மாதிரி தான் நீதிமன்ற விசாரணைகளை அது ஒரு வித்தியாசமான மாடல் தான். நாம் எளிமையாக பேசிக்கிற மாதிரியோ இல்லை சினிமாவில் வர மாதிரியெல்லாம் அது கிடையாது, அது வேறு. ஆக இவர்களுக்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை பார்த்து இதில் எது இவர்களுக்கு பெனிஃபிட் வரனா, இந்த 2 ஆண்டுகள் சிறை விதித்தவுடன் வந்து அவர்களோட பதவி போகுதுன்னு சொன்னாங்களா, அந்த சட்டம் இன்னும் அலைவில் தான் இருக்குது. அதை வந்து ரீஒர்க் பண்ணலை, அதுக்கு மத்திய அரசாங்கம் தான் ரீஒர்க் பண்ணணும். அதால் அது ரீஒர்க் ஆகலை. அதால் அடுத்து வரவங்களுக்கும் இந்த மாதிரி தண்டனைனா இமீடியட்டாக அவங்க வந்து தண்டனைக்குள்ளாக்கப்படுவார்கள், அந்த நிபந்தனையின்படி வந்துடுவாங்க. அவங்க அதுக்கு மேலே ஃபர்தராக ஏதாவது ஒரு ஆர்டர் வாங்கினா தான் உண்டு. இப்போ இந்த வழக்கில் கூட அவங்க வந்து ஒரு சர்டன் பீரியட் கொடுத்து இந்த நாளுக்குள் நீங்கள் போய் நீதிமன்றத்தில் ஆஜராகணும், பிகாஸ் நீங்கள் வயசானவங்க, உடம்பு சரியில்லை, நான் அப்படி இப்படின்னு சில காரணங்களை சொல்கிறீங்கன்னு தான் ஒரு ரிலீஃப் கொடுத்தாங்க. அதே ஒரு 10 நாள் நீங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னா நீ 10 நாளுக்குள்ளே அந்த ஆர்டருக்கு மேலே ஏதாவது ஒரு ஆர்டர் வாங்கணும். அப்படி இல்லைன்னா இவர் ஜெயிலுக்கு போயிருப்பார். இவங்க தன் வயோதிகத்தை காட்டி காரணம் காட்டி டைம் வாங்கினாங்க. அந்த டைமுக்குள்ளே உச்சநீதிமன்றம் போனாங்க. அவங்க வந்து வாய்தா வர வரைக்கும், அடுத்த விசாரணை வர வரைக்கும் நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறேன்றாங்க. இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருக்குது. இது ட்ரையல் முடிகிற வரை இந்த சென்டென்ஸையும் நீங்கள் குற்றவாளிங்கிறதையும் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், நிறுத்தி தான் வச்சுருக்காங்க. இவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லலை. இப்போ இந்த ட்ரையல் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை, அதற்கான முயற்சிகளை இவர்கள் செய்வார்கள். மக்கள் பதில் குற்றம் இருக்குன்றது மக்கள்கிட்ட நீதிமன்றத்தில் எடுபடுச்சு ஒரு குற்றவாளி தான் அப்படின்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு மறுபடியும் கொடுக்க முன்னூறு வரா ஸ்டாலின் அவர்கள். ஏன் சார் எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க? இப்போ ஏவோ ஒரு யோகனை காட்டுங்க நம்ம மந்திரி சபையில் கிட்டத்தட்ட 11 பேர்கள் மீது இன்றைக்கு வழக்கு நடக்குது. மீதி 23 பேர் இருக்காங்க. 23 பேர்லாம் வழக்கு வரல, அப்படி வச்சுப்பேன். இப்போ பொன்முடி கூட 1 கோடியே சில்லற தானே வந்திருக்குது. இப்போ உண்மையிலே பொன்முடி வந்து தன்னோட வாழ்நாளில்
இவ்வளோ தான் சம்பாரிச்சிருப்பாரா வருமானத்துக்கு அதிகமாக? அன்னைக்கு காலகட்ட இதுவில் இந்த கணக்கு சார் சிக்கினது இவ்வளோ சார், சிக்காதது மிச்சம் இருக்குல்ல. அவருக்கான கல்வி நிறுவனங்களை நான் சொத்து மதிப்பை சொன்னேன், நிலங்களை சொன்னேன். அப்போது அதெல்லாம் சிக்கலை, வழக்காக வந்தது இது மட்டும்தான். அப்போ நீங்கள் போய் யாரையாவது கேளுங்க, எப்பா தமிழகத்தில் இருக்கிற அமைச்சர்களில் யாருங்க ரொம்ப தூய்மையான சார்? இங்கே அமைச்சரவைன்னு இல்லை, பொதுவாகவே அரசியல்வாதிகளால திருடர்கள் தானே. அதுக்கு உதாரணம், ஓட்டுக்கு காசு வாங்குவாங்க. ஏங்க ஓட்டுக்கெல்லாம் காசு வாங்குறீங்க? அம்பேத்கர்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஓட்டை வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? நீலாம் ஒரு காலத்தில் ஓட்டே போட முடியாது, படித்தவனும் சொத்து வரி கட்டணும் மட்டும்தான் ஓட்டு போடணுன்னு இருந்ததுங்க. ஏங்க இந்த மாதிரி ஓட்டை விற்கிறீங்கன்னா? ஏன் அவன் வீட்டு காசாக கொடுக்குறான், கொள்ளடிச்ச காசு தானே கொடுக்குறான். அப்போ புதுசாக வந்தவங்ககிட்ட என்ன கேட்பாங்க? புதுசாக நான் புதுசாக வரேங்க என்கிட்ட போய் ஏன் பதவிக்கு போனால் கொள்ளடிக்க மாட்டியா? அப்போ எப்படி வருது பாருங்கள். ஏற்கனவே இருந்தவங்க கொடுத்தாருன்னா ஊரா மூட்டு காசை திருட்டு தானே வச்சுக்கிறேன், நம்ம வீட்டு காசை அப்படின்னு சொல்கிறான். இல்லைங்க நான் புதுசாக போக போகிறேங்கன்னா ஆமாம் போய் திருட்டு தானே போகிறேன். மக்களோட மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சு பார்த்துறீங்களா? இது எப்படி வந்தது? இவர்கள் செய்கிற நடவடிக்கையிலிருந்து. இப்போ பொன்முடி கூட இருந்தவன் சின்ன சின்ன வயசில் சின்னமாக சுற்றி இருந்திருப்பான்ல, அவன் எங்கன்னா ஒரு வாஜியாராவோ இல்லை இவரை மாதிரி ஒரு ப்ரொஃபஸராகவோ யாராவது இருந்திருப்பாங்களே இவர் கூட, சக ஆசிரியர்கள் சக பேராசிரியர்கள் இருந்திருப்பான்ல. அவங்களாம் இன்றைக்கி எப்படி இருந்திருப்பாங்க? அன்றைக்கி எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருந்திருப்பாங்கல்ல. ஆனால் பொன்முடி எட்ட முடியாத உயரத்தில் போயிருக்காருல்ல. சாதாரண ஒரு பம்பு செட்டு மெக்கானிக், யார் மோட்டரு மோட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இறங்குறவன். இப்போ எங்கள் ஊருக்கெல்லாம் பம்பு செட்டு மெக்கானிக் வருவாங்க. இப்போ எங்கள் கைனிக்கெலாம் வந்தானா சரக்கருக்கு வாங்கி வச்சுருப்போம். இப்போ எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒன்று அவருக்கு இது தான் வேலை. ஏன்னா அவர்கள் கேட்கிறார்கள். வந்தவொடனே ஒரு கட்டிங்கை போடுவார். அப்போ தான் அவர் அவருக்கு அந்த ஸ்பேனரை பிடிக்கிறதுக்கே ஒரு தெம்பு வரும். போட்டு அப்புறம் முடிச்சுட்டு அந்த கட்டிங்கை முடிச்சுட்டு போவார். முதல்ல எவ்வளோ ரேட்டு, என்ன ஏது, அந்த வேலை, இது என்ன ஃபால்ட்டாக இருக்கும் என்னென்னலாம் பேசுகிறதே கிடையாது. 10 மணிக்கு 12 மணிக்கு வந்துடுங்க, 11 மணிக்கு வந்துடுங்க, கொஞ்சம் பார்த்து வாங்கி வச்சுருங்க. இதுதான் சார். இது எல்லா மெக்கானிக்கும் நான் சொல்ல வரல, பெரும்பான்மையாக அப்படி தான் இருக்காங்க. இப்போ கிராமத்திலாம் கூட கூலி ப்ளஸ் கோட்டர்னு ஆகிப்போச்சு. எப்படி கூலி தனி கோட்டரு தனின்னு ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது? விவசாய கூலிக்கு ஆளுங்களை கூப்பிடணும், அப்படி தான் ஆகிப்போச்சு. அப்படி இருந்து வாழ்க்கையை தொடங்கினவர் இன்றைக்கி நம்ம இதை சொல்ல முடியுமா? எவா வேலுவேன். அப்போ இது இப்போ நமக்கு ஒன்றா இது புது செய்தியாக இருக்கலாம், இல்லை இதை கேட்குறவங்களுக்கு புது செய்தியாக இருக்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்த மக்களுக்கு இது, யாரெல்லாம் கைனி வச்சுருந்தானோ யாரெல்லாம் மோட்ரு வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு இது பழைய செய்தி தானே. பாரியாயோ சொன்னால் ஒரு ஒயர் பேக்கை தூக்கின்னு வந்துடுவான், ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்துன்னு வந்துடுவான் ஆள், இன்றைக்கி அப்படியே ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆக ஒட்டுமொத்தமாக இங்கே அரசியல்வாதிகள்னால இந்த மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு ஆகிப்போச்சு. அதனால் இதெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும், நம்ம தலையெழுத்து. பொன்முடிக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு திமுக வட்டாரத்தில் எப்படி பார்க்கப்படும்? இல்லை அவங்களுக்கு என்ன, விழுப்புரம் சுற்று வட்டார பகுதிகளில் தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் இருந்தது, சரியான கை இல்லை. சரியான கைனா உங்களுக்கு புரியும், எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ஒரு கை இல்லைன்னு உடஞ்ச மாதிரி இருந்தது. இன்றைக்கு அவருக்கு ஒரு தெம்பு அளிச்சிருக்கு, பரவாயில்ல. இப்போ திமுக கூட என்ன நினைக்கும், பரவாயில்லப்பா இந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்குமாவது விட்டாங்களே வெளியில், அதுக்கப்புறம் இந்த ஆள் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்ல, நமக்கு தேர்தல் நடத்துறதுக்கு பொன்முடி கிடைச்சிட்டாருன்னு அவங்க மிகவும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவருக்கு எல்லாம் தெரியும்ல, என்னென்ன வகையில் யார் யாரை பிடிக்கணும், எப்படி சரி கட்டணும், என்ன பண்ணணும், எவனை வேணால் சாதி ரீதியாக பார்த்து அரவணைக்கணும், எவன் வேணால் தள்ளி வைக்கணும், அப்படிங்கிற டெக்னிக் எல்லாமே இவருக்கு தெரியும். நீங்கள் அண்மையில் கூட பார்த்துருப்பீங்க, அப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்போ தான் ஒன்று பார்க்குறேன்னு ஒரு அம்மா சொன்னதை நம்ம பார்த்தோம். அப்போ 10 வருஷமாக தொகுதி பக்கமே போகாமல், அந்த ஏரியா பக்கமே போகாமல் ஜெயிக்கிறாருன்னா அப்போ மற்ற விஷயங்கள்லாம் சரியாக ஹேண்டில் பண்ணுறாருன்னு தானே அர்த்தம். வேட்பாளர் எங்கேயா வேட்பாளர் ஊர் பக்கமே வரல, அவர் அவ்வளோ பெரிய ஊரா, வரமாட்டாரா, ஓட்டுக்கட்டலாம் வரமாட்டாரா அப்படின்னு கேட்கலையா அந்த அம்மா? 10 வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து, அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்தாலும் வரலாலும் என்ன நடக்குமோ தேர்தலில் அந்த விஷயங்கள் சரியாக நடந்திருக்கு தானே அர்த்தம். அதால் திமுக இது தன்னுடைய வலிமையில் இன்னொரு சக்தி கூடியிருக்கு அப்படின்னு தான் பார்க்கும். எங்கேயோ நம்ம சக்தி இழந்து இப்படி துவந்து போயிட்டுமே அப்படின்னு நினச்சிருந்தவங்க நினப்பில் இன்றைக்கு ஒரு புது தெம்பு பிறகுது. சரி ஓகே, அந்த பகுதியெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு பிறந்திருக்கும். அதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை இப்போதுமே மிக்க நன்றி சார். நன்றி.